இவ்வாறாக பல்வேறு பொருட்களை காட்சிப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்களாக இருக்கலாம், காட்சிப்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்களாக இருக்கலாம், பரிசு அளிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். இன்று இந்த பனை ஆராய்ச்சி நிறுவனத்தினூடாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் வகையிலே சிறு கைத்தொழில் ஊடாக இந்த வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வகையிலே இந்த உற்பத்தி பொருட்கள் இன்று மக்கள் பாவனைக்கு வந்திருக்கின்றது. கடந்த 2 கிழமைக்கு முதல் என்னுடன் ஒரு உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வந்திருந்தார். மிக நீண்ட காலத்தின் பின், நினைக்கிறேன் 40 வருடங்களின் பின்னர் என்னை அவர் சந்தித்திருந்தார். அவர் வீட்டில் வந்து அளவலாகி கொண்டிருந்த போது நான் அவருக்கு என்னத்தை கொடுப்பது என்ற ஒரு அன்பை நோக்கி என்னிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு நான் என்ன பரிசாக கொடுப்பது என்று யோசித்த போது என்னிடம் புதிய அளவிலே அந்த பணம் பெட்டி மூடியுடன் ஒரு பெட்டி ஒன்று என் கையிலே இருந்தது. அதனை அவருக்கு பரிசாக கொடுத்த போது அந்த அன்பர் பட்ட ஆனந்தம் சொல்லுக்கு அடங்காதது. அதனை அப்படி வச்சு பார்க்கிறார், இப்படி வச்சு பார்க்கிறார், அதனை வச்சு கொண்டு படம் எடுக்கிறார், எங்களுடன் சேர்ந்து படம் எடுக்கின்றார். எனவே எதிர்காலம் நோக்கி எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் ஆரோக்கியமானதாகவும் ஒரு கேள்வியுடையதாகவும் அந்த பொருட்கள் நமது சந்தைக்கு வர இருக்கின்றது. அது சந்தைப்படுத்தக்கூடிய கேள்வி நமது சந்தையிலே இருக்கின்றது. அது யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, சர்வதேச சந்தைகளாக இருந்தாலும் சரி, தமிழர்களுடைய விழுமியத்தை காட்சிப்படுத்துகின்ற அந்த உற்பத்தி பொருள் மிகவும் கேள்வி கூடிய ஒரு பொருளாக, உற்பத்தி பொருளாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது பேராசிரியர்கள் முன் வரிசையிலே இருக்கின்றார்கள். யாழ் பல்கலைக்கழகம் இந்த பனைப்பொருள் உற்பத்தி சார்பாக, அதனுடைய ஆராய்ச்சி சார்பாக அந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையினை அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க வேண்டும். இதன் மூலம் மக்களிடையே ஒரு எழுச்சியை, ஒரு உணர்வை ஏற்படுத்த முடியும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு, இந்த பனைப்பொருள் சம்பந்தமான உற்பத்திகளில் ஈடுபடுகின்ற அத்தனை தொழிலாளர்களும் அதனை உற்பத்தியாளர்களும் மிகவும் கரிசனையுடன் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பங்கினை நமது நீண்ட கால பொருளாதார தேவைகள் நோக்கி தங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்கி இந்த பனைப்பொருள் ஆராய்ச்சி மாநாடு இன்று முதல் முறையாக யாழ் மண்ணிலே நடைபெறுகின்றது. இந்த வகையிலே எவ்வாறு ஓலை பின்னுவது, எவ்வாறு பாயிழைப்பது, எவ்வாறு பனம்பொருள் சார்ந்த தயாரிப்புகளில் ஈடுபடுவது போன்ற இன்னொரு பல்வேறு தலையங்கங்களிலே இந்த ஆராய்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆராய்ச்சிகள் நமது தமிழ் மக்களுக்கு பயனுள்ளதாகவும், இலங்கை மக்களுக்கு பயனுள்ளதாகவும், சர்வதேச ரீதியிலே இதனை எடுத்துச் செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த மகாநாடு சிறப்பான மகாநாடாக அமைய வேண்டும் என்று யாழ் மாநகர முதல்வர் என்ற ரீதியிலே இவர்களை வாழ்த்தி இதன் பெருமையை நீங்கள் எடுத்துக் கூற வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். பனை ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட அமைச்சின் ஏனைய நிறுவனங்களின் செயல்பாடுகளை நிர்வாக ரீதியாக நேர்த்தியாக முன்னெடுத்து செல்வதற்கு பங்களிப்பு செய்கின்ற பாரம்பரிய கைத்தொழில் மற்றும் சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திரு வி சிவஞான சோதி அவர்களை அடுத்து அழைக்கின்றோம். பனை ஆராய்ச்சி மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த பனை ஆராய்ச்சி மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கும் பாரம்பரிய கைத்தொழில் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, இந்திய தூதரகத்தின் முதன்மை செயலாளர் திரு ஜஸ்டின் மொஹான் அவர்களே, யாழ் மாநகர சபை மேயர் திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜா அவர்களே, யாழ் மாவட்ட செயலாளர் திரு சுந்தரம் அருமைநாயகம் அவர்களே, யாழ் மாவட்ட அரச உயரதிகாரிகளே, பிரதேச செயலாளர்களே, பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் திரு பசுபதி சீபரத்தினம் அவர்களே, பொது முகாமையாளர் திரு லோகநாதன் அவர்களே, பனை ஆராய்ச்சிக்கு பொறுப்பான முகாமையாளர் திரு ஸ்ரீ விஜேந்திரன் அவர்களே, பனை தென்னைவள கூட்டுறவு சங்க
பிரதிநிதிகளே, வாழ்நாள் பேராசிரியர் திரு பாலசுந்தரம் பிள்ளை அவர்களே, ஏனைய பேராசிரியர்களே, சிறு சுவடுகள் கட்டமைப்பின் பிரதிநிதிகளே, சிறப்பு விருந்தினர்களே, சிறப்பு அதிதிகளே, வடமாகாண எதிர்க்கட்சி தலைவர் திரு தவராஜா அவர்களே, பனை சார்ந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற உற்பத்தியாளர்களே, பாடசாலை அதிபர்களே, பனை அபிவிருத்தி சபை அலுவலர்களே, ஆராய்ச்சி நிலையத்தின் அலுவலர்களே, ஊடகவியலாளர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பனைத்துறையானது ஒரு முக்கியமான துறை. பொதுவாக கூறுவார்கள், பனை இருந்தாலும் 1000, இறந்தாலும் 1000 என்று கூறுவார்கள். அதே போன்று பல்வேறுபட்ட பழமொழிகள் பனையிலே உள்ளன. காகம் இருக்க பணம் விழுந்த கதை என்று கூறுவார்கள். பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்று கூறுவார்கள். இப்படி பனை சார்ந்த தமிழ் மக்களிடையே பனை என்பது அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே மிகவும் அண்மித்த ஒரு மரமாக, ஒரு கற்பக தருவாக எப்பொழுதும் விளங்குகின்றது. பனை என்று சொன்னால் அது யாழ்ப்பாணம், வடமாகாணம், கிழக்கு மாகாணம் இவற்றை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வாதார தாவரமாகத்தான் அதை நாங்கள் நோக்குகின்றோம். இந்த அடிப்படையிலே பனையை எடுத்துக்கொண்டால் கிணற்றில் கூட துளாவிற்கு பனை, அதே போன்று உணவிற்கு பனை, மருத்துவ தேவைகளுக்கு பனை, கோவிலிலே சென்றால் கோவிலிலே செல்லுகின்ற சட்டங்கள் எல்லாம் பனையிலே காணப்படுகின்றது. விருந்துபசாரம் செய்கின்ற பொழுது, விருந்தினர்களை அழைக்கின்ற பொழுது பனை சார்ந்த உணவுகளை பரிமாறுகின்றோம். பெண்களின் வாழ்வாதாரத்திலே, மக்களுடைய வாழ்வாதாரத்திலே பனை கைவினை கைப்பணிகளை எடுத்துக்கொண்டால் பனை ஒரு வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான வழிவகுக்கின்றதாக அமைகின்றது. அந்த வகையிலே பனையின் முக்கியத்துவம் மிகவும் இன்றியமையாதது. அந்த அடிப்படையிலே பாரம்பரிய கைத்தொழில் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் கீழ் பனை அபிவிருத்தி சபையும் பனை ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து இந்த ரெண்டும் எங்களுடைய கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்களுடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டு இந்த நாட்டிலே, இந்த பகுதியிலே, வடமாகாணத்திலே, கிழக்கு மாகாணங்களிலும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இன்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பனை ஆராய்ச்சி மாநாடு, இப்படியான ஒரு மகாநாடு அண்மை காலங்களில் பல வருடங்களாக இடம்பெற்றதாக நான் கேள்விப்படவில்லை. அப்படி இருந்த போதிலும் இந்த மாநாட்டை கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்கள் இதை ஆரம்பித்து வைப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பனை ஆராய்ச்சிக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் என்று அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் தொடர்பு கொண்டு, அதே போன்று இந்திய அரசுடனும் தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாவை இந்திய சிறு நன்கொடை உதவி திட்டத்தின் கீழ் பெற்று இந்த பனை ஆராய்ச்சி நிலையத்தை கைதடியிலே மீள கட்டி எழுப்பி அதை இன்று ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனமாக முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்களுடைய வழிநடத்தலிலே முன்னெடுக்கப்படுவதையிட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த கடந்த 2 வருட காலங்களில் பனை ஆராய்ச்சி நிலையம் மீள கட்டி எழுப்பப்பட்ட பின் அவர்கள் பனை சார்ந்த தொழிலிலே ஈடுபடுகின்ற பனை தென்னை வளை கூட்டுறவு சங்கங்கள், பனை சார்ந்த உற்பத்தியாளர்கள், பனை சார்ந்த நுகர்வோர், பனையோடு தொடர்புடைய அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற எல்லா பங்காளர்களுடனும், ஆராய்ச்சியுடன் தொடர்புடைய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களுடனும் தொடர்பு கொண்டு இந்த பனையை எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்ன, இந்த பனையை நாங்கள் எவ்வாறு மிகவும் உச்சமாக பாவிக்கலாம் என்பது பற்றிய கலந்துரையாடல்களின் அடிப்படையிலே பனை ஆராய்ச்சி நிறுவனமானது தன்னுடைய நீண்டகால திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது. அதை நாங்கள் பனை ஆராய்ச்சிக்கான மாஸ்டர் பிளான் என்று சொல்வோம். நீண்டகால திட்டமாக அந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின் கீழ் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பனை ஓலை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் தொடர்பான ஆராய்ச்சி. பனை ஓலையை எடுத்துக்கொண்டால் அது சுய தொழிலில் ஈடுபடுகின்ற பெண் முயற்சியாளர்களுக்கு கைவினை கைப்பணி பண்டங்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த பனை ஓலை மிகவும் இன்றியமையாதது.
பல பெண்கள் சிறுசுவடுகள் கட்டமைப்பின் கீழ் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கூறினார், கிட்டத்தட்ட 2000 பெண்கள் இந்த சிறு கட்டமைப்பின் கீழ், சிறுசுவடுகள் கட்டமைப்பின் கீழ் அவர்கள் தொழில் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், பனை சார்ந்த தொழில் முயற்சியிலே. ஆகவே இந்த பெண்களுக்கு தங்களுடைய பைகள், பேக்குகள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்கின்ற பொழுது அந்த ஓலைகள் சிலவேளை பங்கசினால் தாக்கப்பட்டு அதற்குடைய தரம் குறைந்து, நிறம் குறைந்து, அது இறுதியிலே நீண்ட காலம் பாவிக்க முடியாத ஒரு பேக்காக, ஒரு பையாக, ஒரு முடிவு பொருளாக மாறுகின்றது. இப்படியான ஒரு சவாலை எதிர்கொள்வதற்கு இந்த பனை ஓலையிலே என்ன மாதிரியான மருந்து கலவையை இட்டால் அந்த ஓலையை நீண்ட காலம் பங்கசு தாக்காமல் நீண்ட காலத்துக்கு வைத்திருக்கலாம், இந்த ஆராய்ச்சி ஒரு மிகவும் முக்கியமான ஆராய்ச்சி. பனையிலே ஈடுபடுகின்ற 2000க்கு மேற்பட்ட இந்த சிறு சுவடுகள் கட்டமைப்பின் கீழ் உள்ள பெண்களின் வாழ்வாதாரத்தை சக்திப்படுத்துவதுடன் சிறு சுவடுகள் கட்டமைப்பில் உள்ளடக்கப்படாத பல சுய தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்கள் அவர்கள் கூட இந்த வாழ்வாதாரத்திலே முன்னேற்றுவதற்கு இந்த ஆராய்ச்சி ஒரு முக்கியமான ஆராய்ச்சி. ஆகவே இந்த ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள், அதனை மேற்கொண்ட பனை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள், பல்கலைக்கழகத்திலே அதற்கு ஆலோசனை வழங்கிய ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இன்று அதனை வெளிப்படுத்துவார்கள். என்ன மாதிரியான மருந்து கலவை மூலம் இந்த பனை ஓலையின் காலத்தை நீடிக்கலாம், அதனை பங்கசில் இருந்து பாதுகாக்கலாம் போன்ற பல்வேறுபட்ட பெருமதிமிக்க முடிவுகளை வெளிப்படுத்துவார்கள். அதே போன்று அடுத்ததாக ஓலை போன்று பனம் களி, பனம் பழத்தில் இருந்து எடுக்கப்படுகின்றது பனம் களி, நாங்கள் அதை பல்ப் என்று கூறுவோம். இந்த பனம் களி மேயர் அவர்கள் கூறியது போன்று அது போத்தலிலே அடைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு, டயஸ்போராவுக்கு கூட ஏற்றுமதி செய்கிறார்கள். உள்ளூரில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் கூட அதனை இந்த பனங்களியை வேண்டி பாவிக்கிறார்கள். ஏனென்றால் பனங்காய் பணியாரம், அதே மாதிரி கார்டியல்ஸ், கேக், பல்வேறுபட்ட பொருட்கள் இந்த பல்பில் இருந்து, அதாவது பனம் களியில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த பனம் களி எதிர்நோக்குகின்ற ஒரே ஒரு சவால், அது அதிலே உள்ள கசப்புத்தன்மை என்று கூறுவார்கள், பிட்டனஸ் என்று கூறுவார்கள். இந்த கசப்புத்தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அதை பல்வேறுபட்ட பானங்களுக்கு, உணவு பானங்களுக்கு பாவிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே இந்த உணவு பானங்களுக்கு அவற்றை பாவிப்பதற்காக நாங்கள் சில ஆராய்ச்சிகளை செய்துள்ளோம். எங்களுடைய பனை ஆராய்ச்சி நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறப்பான ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ளவர், அவர் கூட இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து இந்த பிட்டனஸ், இதில் உள்ள கசப்புத்தன்மையை எவ்வாறு அகற்றுவது என்பது பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். அந்த ஆராய்ச்சிகளை மேலும் எடுத்து செல்கின்ற ஒரு வேலை திட்டம் இந்த பனை ஆராய்ச்சி நிலையத்தினால் முன்னெடுக்கப்படுவதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மாதிரி இந்த பனையிலே பெறப்படுகின்ற இந்த பல்ப், பனை சார்ந்த பனம் களி, அதனை நீண்ட காலம் வைத்திருக்க முடியாத ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. பொதுவாக அது 6 மாதங்களுக்கு தான் வைத்திருக்கலாம். நாங்கள் வெளிநாடுகளிலே ஏற்றுமதி செய்தால் கூட வெளிநாட்டு டயஸ்போரா, எங்களுடைய நாட்டில் உள்ள மக்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கூட அந்த போத்தலை 6 மாதம் வைத்துத்தான் பிரிசர்வேட்டிவ்ஸோட, பாதுகாப்புகளோட கூட, பாதுகாப்பு உணவென்ற வகையில் கூட அதனை 6 மாதம் தான் பாவிக்கக்கூடியதாக உள்ளது. அதனுடைய காலத்தை மேலும் நீடிப்பதன் மூலம் 1 வருடமாக அல்லது 1.5 வருடங்களாக மாற்றுவதன் மூலம் பனையினுடைய வாழ்வாதார தேவைகளை, உணவு தேவைகளை, உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை விரிவாக்குகின்ற ஒரு வேலை திட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அதனுடைய எக்ஸ்பயரி பீரியட் என்று சொல்வார்கள், அதனுடைய முடிவுறும் காலம், ஷெல்ஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். அதில் ஷெல்ஃபிலே வைக்கக்கூடிய அதனுடைய காலத்தை விரிவாக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதிலே முடிவுகள் கூட இன்று பிரசுரமாக உள்ளது. ஆகவே இது ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று பல்பை எடுத்துக்கொண்டால், அதாவது பனம் களி ஒரு போஷாக்குமிக்க உணவு. அதிலே விட்டமின் இருக்கின்றது, பெக்டின் இருக்கின்றது. அப்படியான பல்வேறுபட்ட எதிர் சக்தி உள்ள உணவுகள் காணப்படுகின்றது. நான் அங்கே ஒரு நூலிலே பார்த்தேன்,
பணம் பல்பை, அதாவது பணம் களியை சில வெளிநாட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே கேன்சரை எதிர்ப்பு கொள்ளக்கூடிய, எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தி வாய்ந்த சில சக்தி பொருட்கள் அதில் இருப்பதாக கூறப்படுகின்றது. நான் இந்தியாவுக்கு சென்றிருந்த பொழுது பனம் கொட்டையிலே உள்ள அந்த பனம் கொட்டையிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு பதார்த்தத்தை கொண்டு அவர்கள் எனக்கு கொடுத்து சொன்னார்கள், நீங்கள் இதை உண்டால் கேன்சரில் இருந்து, கேன்சர் போன்ற நோய்களில் இருந்து நீங்கள் எதிர்நீச்சல் போடக்கூடியதாக இருக்கும் என்று. ஆகவே இப்படியான பனையினுடைய பொருளாதார பலன்கள் மட்டுமல்ல, மருத்துவ பலன்கள், நியூட்ரிஷனல் வேல்யூஸ், அதனுடைய ஏனைய பலன்களையும் எடுத்து கூறுவதன் மூலம் பனையினை ஒரு சக்திமிக்க பொருளாக மாற்ற முடியும். இதே போன்று இந்த பனம் களியில் இருந்து அவர்கள் யோகட் போன்ற புதிய பொருட்களை அறிமுகம் செய்து அதன் மூலம் நோய்களில் இருந்து எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தியை மக்களுக்கு கொடுப்பதற்கு பனை ஆராய்ச்சி நிலையம் முன்வந்திருப்பது மிகவும் விரும்பத்தக்க ஒன்றாகும். அதே மாதிரி பனையிலே பெக்டின் அதிகமாக உள்ளது, ஜெலி என்ற ஜெலியை ஏற்படுத்தக்கூடியது. ஆகவே இந்த பெக்டின் வெளிநாடுகளில் கூட அதிக டிமாண்ட் இருக்குது அதுக்கு. ஆகவே இந்த பெக்டினை பனையின் களியில் இருந்து எடுக்கலாம், அதிகமாக எடுக்கலாம். அப்படியான ஆராய்ச்சிகள் கூட அவர்கள் செய்திருக்கிறார்கள், மிகவும் பெருமதியான ஆராய்ச்சிகள் இவை. மேலும் அபிவிருத்தி, பல முதலீட்டாளர்கள் கூட இதிலே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஆராய்ச்சி முடிந்தபின் இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட முதலீட்டாளர்கள், டயஸ்போரா, வெளிநாட்டிலே பணத்தை வைத்து எங்கே முதலிடலாம் என்று பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் இந்த முதலீடுகள் ஒரு வாய்ப்பான முதலீடாக அமையும் என்று கூறுகின்றோம். அதே போன்று பனம் சாட்டை எடுத்துக்கொண்டால், பனம் சாட்டிலிருந்து கல் எடுக்கப்படுகின்றது, போத்தலில் அடைக்கப்பட்ட கல். சீசன் இல்லாத காலத்திலே கல்லை போத்தலிலே அடைத்து அதை நாங்கள் விநியோகிக்கின்றோம். இந்த கல்லில் உள்ள அமிலத்தன்மை, இந்த கல்லில் உள்ள மதுசார செறிவு, இப்படியான பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் இந்த ஆராய்ச்சி மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல்வேறுபட்ட விடயங்கள், பனம் கட்டி, அதே மாதிரி பனம் கிழங்கு, கிழங்கிலே நார்த்தன்மை எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நார்த்தன்மை மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு மிகவும் உகந்தது. ஆகவே இவற்றை பாவிப்பது, அது தொடர்பான பெருமதி மிக்க உங்களுடைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ், பெருமதி மிக்க போசாக்கு மருத்துவ பெருமதிகள், அதே மாதிரி புதிய பொருட்கள், பாம்போசா, ஸ்பாஞ்ச் கேக், இப்படியான பல்வேறுபட்ட உடனடியான பனம் கூழ், பல்வேறுபட்ட பொருட்கள் இதில் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார்கள். அதே மாதிரி தும்பு சார்ந்த உற்பத்தியை எடுத்துக்கொண்டால், தும்பு கழிவு, அதனை வீடுகளிலே நாங்கள் பூச்சாடிகளிலே பூக்களை, மரங்களை வளர்ப்பதற்கு பாவிக்கக்கூடிய அதன் பொருளாதார பலன்களை எடுத்து காட்டுகின்ற ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதே மாதிரி பனையிலே இன்னும் பல சவால்கள் உள்ளன. பனை ஏறுவதில் உள்ள ஆபத்துக்கள் காணப்படுகின்றன. ஆகவே அதற்கு என்ன மாதிரியான ஏணிகள் வைத்தால் அதை நாங்கள் பனையிலே ஏறக்கூடியதாக இருக்கும். குட்டை பனையை அறிமுகப்படுத்துகின்ற வேலை திட்டம், இளைய வளர்ப்பு ஆராய்ச்சிகள் மூலம் குட்டையான பனைகளை இந்தியாவிலே அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அப்படியான பனைகளை நாங்கள் அறிமுகம் செய்து அதன் மூலம் பொருளாதார வளங்களை பெறுகின்ற வாய்ப்புகள், பனை விதையின் முளைதிறனை அதிகரிக்கின்ற ஆராய்ச்சிகள், இப்படி பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் இன்றைய இந்த நிகழ்விலே முன்னெடுக்கப்பட உள்ளன. ஆகவே இந்த ஆராய்ச்சிகளின் முடிவுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை கொண்டு நீங்கள் பல்வேறு முதலீட்டாளர்கள் இதிலே முதலீடு செய்யலாம். ஆராய்ச்சியின் முடிவுகளை உங்களுடைய கைத்தொழில்களிலே பாவித்து உங்களுடைய தொழில் முயற்சிகளை விரிவாக்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் இறுதியாக எதிர்பார்க்கின்ற இலக்கு, பனைத்துறை ஒரு சக்தி வாய்ந்த துறையாக மாற வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படும் என்பதுதான் எங்களுடைய இந்த எதிர்பார்ப்பை. கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்கள் இந்த பனை ஆராய்ச்சி நிறுவனத்தை மேலும் விரிவுபடுத்தி சக்திப்படுத்துவதற்கு இந்திய உயர்ஸ்தானிகளுடனும் கலைத்துள்ளார். மேலும் பல உதவிகள் வரவுள்ளன. ஜப்பானில் இருந்து கூட அண்மையிலே கௌரவ அமைச்சருடைய வேண்டுகோளுக்கு அமைவாக ஒரு வாலண்டரியாக உள்ள ஆட்கள் கொஞ்சம் பேர் அனுப்புகிறார்கள். இந்த பனை சம்பந்தமான துறையிலே அவர்கள் பார்வையிட்டு அதை மேலும் சக்திப்படுத்துவதற்கான
ஊழியர்கள் மனித பலத்தை அனுப்புகின்றார்கள். இதன் மூலம் மேலும் பல ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து உதவிகளை பெறலாம், இந்தியாவில் இருந்து உதவிகளை பெறலாம். இதன் மூலம் இந்த பனைத்துறையை ஒரு வாய்ப்பான துறையாக மாற்ற முடியும் என்று கூறி இன்றைய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி இதனை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள், பனை அபிவிருத்தி சபை அலுவலர்கள், பனை ஆராய்ச்சி நிலையத்தின் பொறுப்பான முகாமையாளர் திரு ஸ்ரீ விஜயேந்திரன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் மிகவும் முயற்சியுடன் அக்கறையுடனும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முயற்சிகள் பூரணமாக பலனளிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு வி சிவஞான சூரி அவர்களே. இங்கே பனை உற்பத்திகள் பற்றி பேசினார்கள். பனங்கிழங்கு, பனங்கோட்டை, அதே போன்று பனை உற்பத்திகள், உணவுப் பொருட்கள் கூடுதலாக இருக்கின்றன. இந்த பகுதியிலே பனை உற்பத்திகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது மட்டுமல்ல, உங்களுடைய போஷாக்கையும் உயர்த்தி இருக்கிறது. பனை உற்பத்திகளை உணவுப் பொருட்களாக தங்களுடைய உணவில் சேர்த்து உண்டவர்கள் தான் இந்த மாகாணத்து மக்கள், இந்த மாவட்டத்து மக்கள். எனவே இவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். எனவே அந்த சக்தியை உங்களுடைய கரகோஷத்தின் மூலம் ஒருமுறை காட்டினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். போதாது, பனம் கிழங்கு சாப்பிடாதவர்களை போன்றுதான் தெரிகிறது. மேலுள்ளவர்களும் இணைந்து மீண்டும் ஒருவரை ஒரு கரகோஷத்தின் மூலம் உங்களது பாராட்டுகளையும் தெரிவிக்கலாம். இதுவரை இந்த மேடையில் இருந்தவர்கள் உரையாற்றினார்கள். அடுத்து உங்களில் ஒரு சிலர் உரையாற்றவிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் நீங்கள் உங்களது உற்சாகத்தையும் கரகோஷத்தையும் வழங்க வேண்டும். ஒரு லத்தீன் பழமொழி இருக்கிறது, அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும். சொற்களை விட செயல்களுக்குத்தான் சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். இதனை தெரிவித்தவர் நான் அல்ல, லத்தீன் கவிஞர் ஜோசே மார்டின் அவர்கள். இத்தகைய பண்பைத்தான் எம் மத்தியில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பனை உற்பத்தியிலும் நாங்கள் சொற்களால் சொல்லப்பட்ட விடயங்களை விட செயலால் செய்த விடயங்கள் எவை என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையிலே அடுத்து பனை ஆராய்ச்சி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளை கிரமமாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் அன்புடன் அழைப்பது பனை ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் செல்வி எஸ் மேரி அவர்களை. இவர் பனங்கட்டியின் தரத்தை உயர்த்தலும் முதலாவதாக பனங்கட்டியின் தரத்தை உயர்த்துவதற்கான ஆய்வு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பனங்கட்டி உற்பத்தியானது பனை அபிவிருத்தி சபை, பனை தென்னை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது குடிசை கைத்தொழிலாக இருக்கின்ற பொழுதிலும் சிறிய நடுத்தர கைத்தொழிலாகவும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த பனங்கட்டியானது சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்ற போதிலும் நமக்கு தேவைக்கேற்ப நல்ல நிலையில் உள்ள பனங்கட்டியை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. இதன் அடிப்படையில் தற்போது பனங்கட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நாங்கள் முதலில் பார்ப்போம் என்றால், பனங்கட்டியானது பௌதீக காரணிகளில் தரம் குன்றியதாக காணப்படுகின்றது. அதாவது சாதாரண பனங்கட்டியை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் இனிப்பு சுவை மற்றும் பொன்மஞ்சள் நிறமுடையதாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சந்தையில் உள்ள பனங்கட்டியை பார்க்கின்ற பொழுது கருப்பு நிறம், கசப்பு சுவை மற்றும் விரும்பத்தகாத மனங்களை உடையதாக இருக்கின்றது. இந்த படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது உள்ள பனங்கட்டி சாதாரணமா சந்தையில கிடைக்கின்ற பனங்கட்டி. மற்ற படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க ஆய்வின் மூலம் செய்த பனங்கட்டியை காட்டியிருக்கிறோம், பனங்கட்டி மாதிரி. இதுல இரண்டாவதாக பனங்கட்டியானது இரசாயன காரணிகள்ல தரம் குன்றினதாக காணப்படுகிறது. அதாவது பனங்கட்டியானது எங்கட காலாவதி திகதிக்கு முன்பே உருகுகின்றது. எங்க பனங்கட்டிய எங்களுக்கு அடுத்த சாத்து உற்பத்தி காலம், அதாவது 6 மாதத்துக்காவது சேமித்து வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனா இப்போ தற்போது இயலாமல் உள்ளது. அடுத்து பனங்கட்டிக்கு பொருத்தமான பொதியிடல் முறை செய்யப்படுவது குறைவு. அதுல பொதியிடல் முறை இருக்குது
மற்றும் விபரச்சிட்டை கட்டாயம் குறிக்கப்பட வேண்டும். நியூட்ரிஷனல் லேபிளிங் அதாவது உயிர் சத்துக்களின் அளவு கட்டாயம் குறிக்கப்பட வேண்டும். இன்னொன்று பெனங்கட்டியில சந்தையில கிடைக்கின்ற பெனங்கட்டி கலப்படம் மிகுந்ததாக காணப்படுகின்றது. இவ்வாறான காரணங்களால எங்களுடைய பெனங்கட்டி உள்நாட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது கடினமாக உள்ளது. இவ்வாறான பிரச்சனைகளை தீர்வு காணும் நோக்கில் தனியாராட்சி நிறுவனத்தினால் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதலாவதாக நாங்கள் பெனங்கட்டி உற்பத்தி செயல்முறையை பார்ப்போம் என்று சொன்னால், பெனம் பாலையிலிருந்து பெனஞ்சாறை சுண்ணாம்பு பூசிய பானைகளில் சேகரித்து உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு செல்வோம். அங்கு அந்த சுண்ணாம்பை அமில பதார்த்தங்கள் கொண்டு கரம் நீக்கி வீழ்வடிவுகள் வடித்தகற்றப்பட்டு 117 சூடாக்கும் போது நாங்கள் பெனங்கட்டியை பெற்றுக்கொள்கின்றோம். இந்த பெனங்கட்டியை நாங்கள் உருகுவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா, இதுல நீரை அகத்துறிஞ்சும் தன்மை உள்ள தாய்த்தும் வெள்ளங்கள் இருக்குது. இதோட இந்த உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற சுண்ணாம்பு, சூப்பர் பாஸ்பேட் என்பவற்றில் நீர்மயமாகும் தன்மை உள்ள அசேதன மாசுக்கள் கலந்திருக்கு. மற்றது பதநீருடன் நொதித்தல் அடைந்த கல் சேர்க்கப்படுதல், மற்றது பனங்கட்டியில் உள்ள ஈரப்பதனின் அளவு, அத்துடன் வழியில் உள்ள ஈரப்பதனின் அளவு என்பன பனங்கட்டி உருகுதலுக்கு காரணமாக அமைகின்றன. நாங்கள் சுண்ணாம்பை பார்க்க பதநீர் நொதித்தலடுக்கு தடுப்பதற்கு சுண்ணாம்பை பயன்படுத்துகின்றோம். கடலில் இருந்து கிடைக்கிற சிப்பியை 900 சூடாக்கும் போது எங்களுக்கு தேவையான சுண்ணாம்பு கிடைக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை, பண்டத்தெருப்பு போன்ற இடங்கள்ல இந்த சுண்ணாம்பு சூழல் இருக்குது. இதுல நாங்கள் பாரம்பரிய சுண்ணாம்பு உற்பத்தி செயல்முறையை பார்ப்போம் என்று சொன்னா, அந்த பாரம்பரிய முறையில் உற்பத்தி செய்யப்படுற சுண்ணாம்பு எடுத்து நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு செய்து பார்த்த பொழுது எங்களுக்கு அந்த பியூரிட்டி தூய்மை தன்மை 45 தொடக்கம் 55% தான் இருந்தது. இதுல மாசுக்கள், சாம்பல், மண், கரி போன்ற மாசுக்கள் இருந்தது. மற்றும் சூளையில் தேங்காய் மட்டையை பயன்படுத்தி சிப்பி சூடாக்கப்படுவதால் இந்த எங்களுக்கு தேவையான வெப்பநிலையை அடைய முடியாமல் உள்ளது. இது அதே நேரம் இது ஒரு நீண்ட செயற்பாடாக இருக்கு, ஒரு நாள் தொழிற்பாடாக எங்களுக்கு இருக்குது. இதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள் ஆய்வுக்கு தேவையான சுண்ணாம்பு நாங்கள் ஆய்வு கூடத்தில் செய்த நாங்கள் இந்த சுண்ணாம்பு உற்பத்திக்காக நாங்கள் ஃபர்னஸை பாவிச்ச நாங்கள் இந்த ஃபர்னஸை பாவிச்சு 96% தூய்மையான சுண்ணாம்பு தயாரிப்பதற்கு 850 பாசியும் 20 நிமிடம் பொருத்தமான என கண்டறிந்தோம். இதுல முக்கியமான நன்மை என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இதுல மாசாக்கும் பதார்த்தங்கள் எதுவுமே இல்லை, சுத்தமா நாங்க பெற்றுக்கொள்ள போறோம். அதே நேரம் உற்பத்தி நேரம் மிக குறைவாக எங்களுக்கு கிடைக்கும். இதே நாங்க ஒரு சுண்ணாம்பு உற்பத்தி தொழிற்சாலை என்று பார்ப்போம் என்று சொன்னா, இந்த படத்துல ஒரு உற்பத்தி தொழிற்சாலை என்ற வெளிப்புற தோற்றமும் தொழிற்பாட்டு கட்டமைப்பும் காட்டப்பட்டிருக்குது. இதுல நாங்கள் எங்கள் ஆய்வின் முடிவில் சிறந்த தரமான பெனங்கட்டியை உற்பத்தி செய்வதற்கு மேற்குறித்த ஆய்வின் முடிவுகளின் அடிப்படையில் சில பரிந்துரைகள். முதலாவது, பதநீரை சேகரிக்க பயன்படுத்தப்படும் களிமண் பானைகள் வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் சூடாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கழுவுதல் கட்டாயமானது. சுண்ணாம்பு நீக்கும் பொறிமுறைக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் உணவு தரம் அல்லாத ரசாயனங்கள் தான் பாதிக்கப்பட்டு வருது. நாங்கள் கட்டாயம் ஃபுட் கிரேட் கெமிக்கல்ஸ், அதாவது உணவு தரம் உள்ள கெமிக்கல்ஸ் பாவிக்கப்பட வேண்டும். உணவு தரம் அல்லாத ரசாயனங்களில் அதிகளவான பார உலோகங்கள் அதில் இருக்குது, எங்களோட உடலுக்கு தீமையானவை. சேகரிக்கப்பட்ட